தொடர்ந்து மற்றுமோர் அண்மை செய்தி. குடியரசு தின விழாவுக்கான ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது சென்னை காமராஜர் சாலையில். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை காமராஜர் சாலையில் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்வு நிறைவடைந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியரசு தின விழாவுக்கான ஒத்திகை நிகழ்ச்சி நிறைவடைந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 3 நாள்களாக நடைபெற்ற நிலையில் குடியரசு தின விழா ஒத்திகை நிகழ்ச்சி நிறைவடைந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கண்கவர் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்வு நிறைவடைந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கவினா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். கவினா, இது பற்றியது. இந்தியாவின் 77வது குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் சென்னை காமராஜர் சாலையில் தமிழக அரசின் சார்பில் முழு அளவிலான ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்று இறுதி நாளாக நிறைவடைந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் குடியரசு தின விழா வரும் 26ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி இந்தியா முழுவதிலுமே நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை எதிரே கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்காக 19, ஜனவரி மாதம் 19, 21, 23 ஆகிய 3 தினங்கள் மெரினா காமராஜர் சாலையில் ஒத்திகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் பிறகு பார்க்கும் பொழுது குடியரசு தினத்தன்று தமிழ்நாட்டின் ஆளுநர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றுவார். பிறகு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக பல மாநிலங்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் மற்றும் முதல்வர் வருவது போல் ஒத்திகைகள் மற்றும் முப்படை வீரர்கள், காவல்துறையினர், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், தீயணைப்பு வீரர்கள், தேசிய மாணவ படையினர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிக்கான ஒத்திகைகளும் நடைபெற்றிருந்தது. நிகழ்ச்சியின் இறுதியாக நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு நிகழ்ச்சி நிறைவடைந்திருந்தது. அணிவகுப்பு ஒத்திகை முன்னிட்டு ஒத்திகை நிறைவடையும் வரை காலை 7 மணி முதல் காமராஜர் சாலையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. குடியரசு தின விழாவுக்கான ஒத்திகை நிகழ்ச்சி இன்றுடன் நிறைவடையும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி கவினா.